குறிப்பா பார்த்தோம்னா, நமக்கு சென்னைக்கு கிழக்கே, தென்கிழக்கே கிட்டத்தட்ட ஒரு 970 கிலோமீட்டர்ல நேற்றைய தினம் மையம் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி 700 கிலோமீட்டர் தொலைவுல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறியிருக்கு. அடுத்த சில மணி நேரங்கள்ல புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்ந்து மேற்கு, வடமேற்கு திசையில நகர்ந்து நமக்கு ஆந்திர பகுதி நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். குறிப்பா மச்சுலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடா பகுதிகளை மையமாக வைத்து கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த புயல் இப்ப தற்போது பார்த்தோம்னா பசிபிக் உயரழுத்தத்தின் பிடியில இருக்கிறதுனால தொடர்ந்து மேற்கு, வடமேற்கு திசையில நகருது. சென்னைக்கு கிழக்கே வரும்போது, அதாவது இமயமலையிலிருந்து மேற்கத்திய இடையூறின் தாக்கம் இருக்கு. அப்போது வடக்கு வடமேற்கு திசையில திசை மாறி நகர தொடங்கும். அப்ப சில மணி நேரங்கள் சென்னைக்கு கிழக்கே கடல் பகுதியில மையம் கொள்ளும். சில மணி நேரங்கள் மெதுவாக நகர்ந்து பிறகுதான் ஆந்திரா நோக்கி நகர இருக்கு. அந்த காலகட்டத்துல நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல